ஹாய் டூட்ஸ், இன்னைக்கு நான் ஆர்ச்சர் புல்லப்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். இந்த ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள ஒரு குட்டி ஃபிலாசபி ஒன்று சொல்லிடுறேன். நம்ம லைஃப்பில் சிங்கம் மாதிரி இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனால் பாருங்க, எல்லா சுச்சுவேஷன்ஸும் நமக்கு ஃபேவராக இருக்காது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஃபேவராக இல்லாத போது நம்ம சிங்கம் மாதிரி இருக்கிறத விட ஆமை மாதிரி இருக்கிறது தான் பெஸ்ட்டு. என்னடா இவன் ஆமை மாதிரி இருக்க சொல்கிறான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, ஆமையை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அது எப்பயுமே யார் கூடயும் போட்டி போடாது. அவங்களுக்கு முன்னாடி யார் போறாங்கன்னு கவலைப்படாது. அடுத்த ஸ்டெப் என்னன்னு மட்டும்தான் அதுக்கு தெரியும். அமைதியா, பொறுமையா அந்த ஸ்டெப்ப எடுத்து வைக்கும். ஒரு வேளை ஏதாச்சும் பிரச்சனை வந்தா, அதோட ஷெல்லுல போய் செட்டில் ஆயிடுவாரு. அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா, மறுபடியும் ஷெல்லுலேருந்து வெளியே வந்து அதோட ஜேர்னியை கன்டினியூ பண்ணும். ஆனா, எவ்வளோ மெதுவா போனாலும் ஒரு நாள் அது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துரும். ஒரு வகையில ஆமையோட டிசைனே அப்படிதான். அதனால நமக்கு ஒரு கோல் இருந்தா, அத சீக்கிரம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பில்ல. ஆனா லைஃப் எல்லா நேரமும் நம்ம பிளானுக்கு வேலை செய்யாது. அவசரப்பட்டு நம்ம மேல நாமளே ப்ரெஷர் போட்டுக்கிட்டு, கடைசியில இது நமக்கு செட் ஆகாதுன்னு விட்டுர்றோம். அதனால வேகமா போக முடியலன்னு கவலைப்படாதீங்க. ஆமை மாதிரி மெதுவா போங்க. ஒரு நாள் கண்டிப்பா நம்ம எல்லாரும் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணிடுவோம். ஏன்னா ஒரு சக்ஸஸை டிசைட் பண்ணுறது ஸ்பீட் இல்லை, பேஷன்ஸ் அண்ட் பர்சிஸ்டன்ஸ் தான். அடுத்த வாட்டி வேறு ஃபிலாசபியோடு வருவேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.